காய்ஸ் செம்ம பூத்தா என்ன தெரியுமா? அது வந்து இங்க இல்ல, சென்னையில் உள்ள ஏதோ ஒரு தேட்டரா, ஊர்ல, தமிழ்நாட்டுல. டிக்டாக்ல பார்த்தேன். இங்க பிஜே லோட்டஸ் தேட்டர் இருக்குல்ல, பிஜே லோட்டஸ் தேட்டர். ஸோ இங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து பெருசா தளபதியோட கட் அவுட் வச்சிருந்தாங்க. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட சுத்தி காட்டலான்னு நினைச்சேன். ஆனா நானும் சுத்தி தேடுறேன், காணும். ஜனநாயகன் போஸ்டர் மட்டும்தான் இருக்குது. அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்க்குறேன், காணும். டிக்டாக்ல இங்கே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அப்படியே நைட் வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட காட்டலான்ட்டுன்னு. ஸோ சேட். முன்னுக்கு வந்து டென்ட்லாம் போடுறாங்க. ஸோ நாளைக்கு ஏதோ ஈவெண்ட் இருக்கா என்ன? இப்போ மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆக போகுது ராத்திரி. டென்ட்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எதுவும் பூத்துலாம் போடுறாங்க போல. இங்கே ஏன்னா சரியான க்ரௌடாக இருக்கும். ஸோ அதான் டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே 2 தண்டு, அங்கிட்டு உள்ளுக்கு வந்து பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, கட் அவுட் தானே. விடிஞ்சோடனே துருசா தேட்டரில் போய் பார்த்துருவோம் நம்ம தளபதியை. ஸோ காய்ஸ், இப்போ வந்து இன்னைக்கு வந்து நைட்டு தான் டைம் கிடைக்குது, ஏன்னா வேலை. ஸோ லைட்டாக இந்த பிஜே வந்து பிஜே நியூ டவுன் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே பிஜே நியூ டவுன் சுற்றி காமிச்சிட்டு, ஸோ அங்கே ஒரு மினி கன்திங் மாதிரி ஒன்று இருக்குது பிஜேலி. ஸோ அந்த இடத்துக்கும் போயிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஸோ பிஜேல வந்து மெயினாக வந்து இந்த லோட்டஸ் தேட்டர் தான். முன்ன வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ வந்து இந்த சைடு என்ட்ரன்ஸ் மாற்றிட்டு பின்னாடி மாற்றிட்டாங்க. தேட்டரோட ஈவெண்ட்னா இங்கிட்டு தான் நடக்கும். தெரில அங்கிட்ட என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. लामान MBPJ Majelis Bandaraya Petaling Jaya. இங்கெல்லாம் முன்ன ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த பிஜே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ வந்து என்னது எல்லாமே ஃபுல்லாக வந்து 1 வே ஆக்கிட்டாங்க. ஸோ 1 வே ஆக்குனதுனால ரொம்ப இந்த இடத்துல வந்து காடிலாம் குறைஞ்சிருச்சு. ஸோ பிஸ்னஸ்லாம் நிறையா கடைகள்லாம் சாத்திட்டாங்க. முன்ன வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறையா சாத்திட்டாங்க. இப்போ Petaling Jaya. காய்ஸ் செம்ம பூத்தா என்ன தெரியுமா? அது வந்து இங்க இல்ல, சென்னையில் உள்ள ஏதோ ஒரு தேட்டரா, ஊர்ல, தமிழ்நாட்டுல. பூத்தா ஏ காய்ஸ், ஸோ தான் வந்து பிஜே புலத்தான் பிஜே. ஸோ முன்னுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மஜ்லிஸ் பண்டாராய பத்தலங் ஜயா இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஐசி ஆஃபீஸ், ஜேபிஎன் ஐசி பாஸ்போர்ட் இல்லை நினைக்கிறேன். இங்கே பாஸ்போர்ட் இல்லை, ஐசி. அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ பொக்கோங் எவ்வளோ பிடிச்சிருக்கு இருக்கு பாருங்க, பொக்கோங். எங்கள் பேங்க் வந்து எல்லா பேங்கும் இருக்கும் இங்கே பிஜி ஸ்டேட்டில். எம் பேங்க், யூஓபி, பப்ளிக் பேங்க், ஆர்எஸ்பி, சிஐபி, மே பேங்க், ஹெச்எஸ்பிசி எல்லாமே இருக்கும். சரவணன் பவன் இருக்காங்க. சரவண பவன். ஸோ மெக்டிலாம் வந்து இந்த பில்டிங்குள்ளே இருக்குது. இந்த முறை வந்து நம்ம வந்து அங்கே தான் இருந்தோம், தேட்டர்கிட்ட. ஸோ இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா இப்படி வெளியாகலாம்.
ஸோ அந்த மினி கந்திங் சொன்னல, இப்போ துர்சா வந்து நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து இபு பஜாபா டயரா பத்தாலிங் ஜயால ஐபிடி பிஜே. டிராஃபிக்கும் இருக்கும், போலீஸும் இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து முன்னுக்கு வந்து ரவுண்ட் போட்டு இருக்கும். பிஜேல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து ரவுண்ட் போட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரவுண்ட் போட்டு வந்து நேராக போனோம்னாக்கா நம்ம வந்து பிஜே ஓல்ட் டவுன்லாம் போகலாம். பசார் இருக்கும்ல, பிஜே ஓல்ட் டவுன் பசார் யாருக்கு தெரியும், ஜலான் ஒஸ்மான். ஸோ அங்கே போயிடலாம். இங்கே எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய வீடு தான் இங்கே பிஜேல, எல்லாம் லாட் வீடுலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா என்ன இருக்குனாக்கா, இங்கே மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது. ஸோ சிவன் கோயில் இருக்கு ஆக மேலே. இப்போ வந்து இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. நிறைய டிக்டாக்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னாக்கா, இங்க ஜலான் காசிங் அதாவது புக்கே காசிங்ல வந்து ஒரு பேய் வீடு இருக்குன்ட்டுன்னு. ஸோ இதுதான் அந்த வீடு. இதை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை, அது நிறைய பேர் வீடியோ வந்து யூடியூப்ல டிக்டாக்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்க போய் பார்க்கலாம் அந்த வீடோட கதையை பத்தி. வீட்டுக்குள்ளெல்லாம் கூறுவாங்க. நம்ம வந்து துருஸ் புட்டு, அதான் துருஸ் புட்டுனாக்கா துருசா அடிக்கிறது. துருசா நம்ம வந்து மேலே போவோம். இது வந்து பிஜே பாசலாம் இல்ல, இது வந்து சொந்தமா கண்டுபிடிச்ச பாச துருஸ் புட். அப்படியே மேலே ஏறுவோம். ஸோ இந்த முன்னுக்கு வந்து ஒரு ஜங்ஷன் வரும். ஜங்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு வளைஞ்சிங்கன்னா காளியம்மா கோயில் வரும், பெருசா இருக்கும். ஸோ ஜங்ஷன்ல வரும் இந்த தொங்கல்ல. அப்ப நம்ம வந்து இதுல ஏறிட்டு லெஃப்ட் ஏறி மேல போகணும் அந்த சிவன் கோயில் கிட்ட. ஜாலியா தான் இருக்கு நைட்டு செஞ்சா. கவர்மெண்ட்டுக்கு பாருங்க. ஸோ இந்த சைட்டு வளைஞ்சோம்னாக்கா சிவன் கோயில். நம்ம வந்து இங்கிட்ட லெஃப்ட் வளையணும். ஸோ லெஃப்ட் வளைஞ்சு இன்னும் மேலே போகணும். இங்கிட்டலாம் வந்து ஹவுசிங் ஏரியா. இந்த சைட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய மேடெல்லாம் இல்லைங்க. இது எப்படின்னாக்கா ஒரு 5 நிமிஷம் கூட வராது மேலே ஏறுறதுக்கு. அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் இந்த மேட்லேயே வந்து நிறைய பேர் வந்து காலையில் வந்து ஜோகிங்லாம் விடுவாங்க. மேலே வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே இறங்குவாங்க. இங்கிட்ட வந்து செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டோம். ஸோ அந்த கம்பிலாம் தெரியுதுல. ஸோ அந்த சைட்டெல்லாம் வந்து நம்ம பகல்ல இருந்து பார்த்தோம்னாக்கா அங்கே முன்னுக்கு ரோட்டெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ வந்து காடு வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ ஆமாம், ரொம்ப காடாயிருச்சு. ஸோ நான் இறங்கி நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த இடம். ஸோ முன்னுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவன் கோயில். ஸோ இதான் வந்து புக்கே காசிங் சிவன் டெம்பிள்ல சிவன் கோயில். மகா சிவன் ஆலயம் புக்கெட் காசிங். இதுதான் நல்ல ஃபேமஸான கோயில் தான் இது. எவ்வளோ பெரிய இது வந்து இருக்கிற சிக்னலோட ஃபோன் சிக்னலு. ஸோ அதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ எங்கள் கோயில் பக்கத்துலேயே எல்லாம். ஸோ அங்கிட்ட தெரியுதா நிறையா மரம் ஆயிடுச்சு இப்போ.
ஸோ முன்னெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே அப்படியே வந்து இந்த ஓல்ட் கிளாங் ரோட், சன்வே அதெல்லாமே தெரியும். அங்கே அப்படியே நடந்து போவோம் நம்ம முன்னுக்கு வரைக்கும், அப்படியே நடந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட்லாம் வந்து ராத்திரி வந்து இங்கே நிறைய பேர் வந்து லேப்பா பண்ணுவாங்களா, அப்படியே சும்மா அப்படியே சில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழெல்லாம் வீடு தான், கீழெல்லாம் இந்த புக்கே காசிங்கோட வீடு. ஓ, முன்னெல்லாம் வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை போல், அப்படியே விட்டாங்க. இந்த சின்ன கேப்பு தான் கிடச்சிருக்கு, அதுவும் கிளியராக வர மாட்டேங்குது, இருட்டாக இருக்குல்ல. சாதாரண ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான், முன்ன நல்லாயிருக்கும், நல்லா கீழே ஃபுல்லாக எல்லாமே பார்க்கலாங்களா. ஸோ அந்த சைட் எல்லாமே இங்கே லேப்பா பண்ணிக்கிருப்பாங்க. பகலில் வந்தீங்கன்னா நிறையா வந்து குரங்கெல்லாம் இருக்கும். ஸோ சாப்பாடு இங்கே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ டிலாரங் மெமரி மக்கனுக்கு பாடு ஆய்வான் இல்லையா. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ரொட்டி ஏதோ எடுத்துகிட்டு வந்து போடலாம், அதை சாப்பிட்ருவோங்க. ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த சாப்பாடு அப்படியே போட்டுட்டு இடத்த அழுக்காக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த ரொட்டி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம போட்டுட்டு கிராத பிளாஸ்டிக்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும்ல கரெக்டாக. ஏன்னா ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு. ஸோ இதுதான் மினி கென்திங். ஆனால் என்ன ஒன்று ஒன்றுமே தெரியல, எல்லாம் மரம் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாச்சு. என் கூட்டாளியை பயமுறுத்திட்டேன். இப்போ பெருசாக ஒரு சரியான பெருசுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய வீடு, ஆளே இல்லைன்னா பேய் வீடாக இருக்கும்டா அப்படின்னு பயந்துட்டான் பையன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிஸ்கட் போடுவாங்க, ரொட்டி, கோத்தால பழம் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே எல்லாமே வந்து குப்பையாக்கி வச்சுட்டு போயிடுறது. ஸோ அதனால தான் வந்து பினாத்தாங்கிலியாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடாதீங்க அப்படின்றாங்க. இந்த இடத்த பாருங்க, கோயில் முன்னுக்கு. ஸோ நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக பார்த்துக்கணும். அதனால தான் இந்த இடத்த வந்து இப்படி காடாக விட்டுட்டானுங்க போல. யாராவது வந்து இங்கே லேப்பா பண்ணால் ரொம்ப குப்பையாகுதுன்ட்டுன்னு. இதான் கைஸ், பிஜே சிவன் டெம்பிள் புக்கே காசிங். ஸோ நம்ம நைட்டு வரதுனால மணி இப்போ 1:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாத்தி இருக்கலாம், அப்போ சாத்தி தான் இருக்கும். ஸோ நல்லா ஃபேமஸான கோயில் இது வந்து சிவன் டெம்பிள். ஓகே கைஸ், அதுதான் புக்கெட் காசிங். ஸோ ராத்திரிலாம் சில் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ எதுவும் வந்து இங்கே வந்து பயப்பட வேணாம். ஏன்னா வந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து போலீஸ் வந்து ரோண்டாலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ரிலாக்ஸாக சில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், காற்று வாங்கிட்டு இருக்கலாம், நல்லாயிருக்கும். ராத்திரியில் ஒரு நல்ல ஒரு கோப்பி பெங் ஒன்று முக்கோஸ் பண்ணிட்டு
வந்து அப்படியே இங்கே அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஜோக்காக இருக்கும். ஆனால் இங்கே சுற்றி பார்க்க தான் ஒன்றுமே இல்லையே, அப்போ தான் காடாயிருச்சு, ரொம்ப காடாயிருச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் பெரிய பெரிய பங்களோ ஹவுஸ் தான். மன்னிச்சிக்கிங்க, கேமரா துருவா ஆடும், ஏன்னா ஃபோன் கையில் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டேபிளைசர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ சொன்னல அந்த மேடு ஏறி ரைட்டு வளைஞ்சாக்கா காளி கோயில் வரும்ன்ட்டு, காளியம்மா கோயில். ஸோ அது இது முன்னுக்கு தான் நேராக போனோம்னாக்கா இறங்கும் போது இங்கே வந்து காளியம்மா கோயில் வரும். ஸோ இதுதான் அந்த மர்மமான பேய் வீடு. புக்கேகா சிங் ரூமா அந்து தட்டுங்களேன், இது வரும் ஜிஎஸ்ஜின்ட்டு தேய்னு தேய்ச்சிட்டாங்க இந்த கதை. ஸோ அந்த கதையை பற்றி நான் இங்கே பேசலை. மேலே ஏறினோன்னே டெம்பிள் இருக்கும், கீழே இறங்கினோடனே துருசா மஸ்ஜித் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் கைஸ், சின்ன வீடுன்னு ஒன்றுமே இருக்காது. பிஜே எல்லாம் அப்படி தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் வளைஞ்சிட்டோம். ரைட் வளைஞ்சோம்னாக்கா லோட்டஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ நல்லா கிளாஸாக இருக்கும், ஜோகா இருக்கும் அங்கே சாப்பாடலாம். பார்த்துடலாம் அப்படியே எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க இந்த ரோடு. ஆனால் பகலில் வந்தீங்கன்னா மினிமம் பம்பர் டு பம்பர் ஜாமில் சரியான ஜாமாக இருக்கும். ஸோ அங்கே மேலே அந்த ஆண்டெனா தெரியுதா, அந்த அங்கே தான் போயிட்டு வந்தோம் நம்ம. ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, அங்கே மேலே தான் நம்ம போயிட்டு வந்தோம் அந்த புக்கேகா சிங். ஸோ இப்படியே வந்தோம்னா இதெல்லாம் வந்து மோட்டர் ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஓல்கிளாங் ரோட்ல, ஓல்கிளாங் ரோட்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து கிட்ட தான் ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம அங்கே புக்கேகா சிங். இது வந்து சாய்பாபா சென்டர் இங்கே. ஸோ இந்த சைட்டு வந்து இந்த சைட்டு காமன் வந்து காமன் கனகபுரம் சொல்லுவாங்க, இதோட பேரு காமன் கனகாபுரம். எப்படியே நம்ம இந்த ரோட்லயே வந்து நேராக புதுசாக போனோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோட மிட்வேலி இருந்துச்சுல, ஸோ அங்கே போயிடும். ஒரு 10 to 15 minutes தான். இப்போ போனாக்கா 10 to 15 minutes தான் மிட்வேலி போயிடலாம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ என்னன்னாக்கா ஜனநாயகன் படத்தோட தளபதி கட் அவுட் இருக்கும்னு சொல்லிட்டு பூத்தாவான இது என்ன கட் அவுட்டை பார்த்துட்டு நான் வந்து பிஜி லோட்டஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டேன். ஏமாறல, நானே பூத்தா பார்த்துட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே புக்கேகா சிங் போயிட்டு சும்மா உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்குது எல்லாம் காட்டிட்டு ஒரு ஷார்ட்டான வீடியோ செஞ்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம ஒரு ஜோக்கான இடத்துக்கு போகிறோம், நல்லா சுற்றி பார்க்குறோம், துரஸ் புட் பண்ணுறோம். பாய்.